ஃபோன் பண்ணி வயக்காட்டுக்கு வர சொல்லிட்டு இப்பதான் வர 1.5 மணி நேரமா இங்கே நின்றுட்டு இருக்கேன் நான். அட நீ வேற மாமா, காலையில இருந்து எங்க அம்மா அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்ய ஒவ்வொரு வேலையா கொடுத்துட்டு இருந்தது மாமா. அதனாலதான் என்னால நான் சொன்ன டயத்துக்கு வர முடியல. மாமா அங்க பாரு, தூரத்துல போறது நம்ம மாமா மாதிரி தெரியல. ஆமா அவர்தான். மாமோய், யோ மாமோய், சீக்கிரம் போய் அவரை புடி மாமா, மழை வேற பெய்யற மாதிரி இருக்கு. நம்ம வீட்டம்மா ஊருக்கு போனதுலேருந்து நம்ம சாப்பாட்டுக்கு அல்லோலப்படுறோமே, போகும்போது ஏதோ சாப விட்டு போயிட்டாலோ. என்னடா அது, என்னைக்கு இல்லாம நம்ம காடு இவ்வளோ சத்தமே இல்லாம இருக்கு, ஒரு ஆளும் கூட காணா. காட்டுக்குள்ள போற மாமா, தனியே போகாதே, தனியே போகாதே. ஐயோ, யாரா அது? மாமா என்னடா விளாட்டுது? அப்புறம் எவ்வளோ தூரம் கூப்பிட்டுக்கிட்டே வர்றது? கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. நேத்து நான் கூப்பிட்டப்ப நீ திரும்பி பார்த்தியாடா? பழிக்கு பழியோ? சரி, என்ன மாமா இந்த பக்கம் காலையிலையே? தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சி 4 நாளாச்சுடா சரவணா. அதுதே வந்தேன். அப்படியே இங்கே ஏதாவது ஒரு 4 காய்கறி இருந்தால் பறிச்சுட்டு போய் சமைக்கலான்னுதே. ஹோட்டலுக்கு போனால் தலை சுற்றுற அளவு விலை சொல்கிறானுங்க. சரி வாங்கடா போகலாம். சரவணா நீ போய் அந்த மோட்டர் ரூமில் இருக்க மோட்டரை போட்டு விட்றா. ஆரம்பிச்சிட்டாருடா வேலை சொல்கிறதுக்கு. மாமோய், எனக்கு பல நாள ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா உன்ட்ட? கேளுடா சரவணா கேளு. இல்லை, உனக்கு ஸ்கூல்லே கம்மி சம்பளம்தான். ஆனால் எப்படி மாமா இவ்வளோ பெரிய காட்டை வாங்கி போட்டிருக்க? எவனாவது ஸ்கூல் அட்மிஷனுக்கு ஃபீஸுக்கு பதிலாக இதை டொனேஷனாக கொடுத்துட்டாங்களோ? ஏய் சரவணா, ரொம்ப ஓவரா பேசுறடா. இது எங்க அம்மா எனக்காக விட்டுட்டு போன ஒரே சொத்துடா, சொத்து. டேய் ஒழுங்கா என் கூட வர்றதுனா வாங்க, இல்ல 2 பேரும் நடைய கட்டுங்க. தனியா நான் வந்தாவது நிம்மதியா வேலை பார்த்துட்டு போயிருப்பேன். என் கூட 2 பேர் வந்து ஏன்டா இப்படி என் கழுத்தா இருக்கிறீங்க? ஆட கோச்சுக்காத மாமா, என் நல்ல மாமா அல்ல. டேய் போடா அந்த பக்கம். நல்ல மாமாவில்ல நார மாமாவில்ல. போய் முதல்ல நீ போய் மோட்டரை போடுப்பா. சரி, நான் போய் மோட்டரை போடுறேன். நீங்கள் எனக்கு இளநீ பறிச்சு வைங்க. சரி சரி பார்த்துக்கலாம் போ. அதுதானே சரின்னு ஒரு வார்த்தை வாயிலிருந்து வராதே. டேய் நட்டி, நீ போய் தோட்டத்தில் போய் வெண்டைக்காய் ஏதாவது காய்ச்சிருக்கான்னு பார்த்துட்டு வா. அப்படி காய்ச்சிருந்தா ஒரு 5 வெண்டைக்காய் மட்டும் பறி. மிளகா இருந்தா 2 மிளகா மட்டும் பறிச்சிட்டு வா போதும். அதுக்கு மேலே அதிகமாக பறிக்காத. ஆமாண்டா நட்டி, அதிகமாக பறிச்சிடாத. 5 வெண்டைக்காய்க்கு 6 வெண்டைக்காய் பறிச்சா திருப்பி ஒரு வெண்டைக்காய் செடியிலே ஒட்ட வைக்க சொல்லுவார். இந்த வழியா இப்போதானே போனார். ஏன் அந்த மோட்டர் பட்டனை அழுத்தி விட்டு போனால் என்ன இருக்கு? காசே செலவு பண்ண யோசிக்கிறவங்கிட்டதே காசு சேரும் போல. எப்போ தண்ணி என்னவா ஜில்லுன்னு இருக்கு. டேய் சரவணா, டேய் சரவணா. அதானா ஒரு 2 நிமிஷம் இந்த தண்ணியில் நிற்க விட மாட்டாரே. வர்றேன் மாமா. ஏன் மாமா வரக்குன்னு ஏன் மாமா இத்தனை தடவை கத்துற? உன் தோட்டத்தை நான் தூக்கிட்டா போயிட போகிறோம். சரிடா சரிடா சரிடா, பசிக்குதுடா. அவன் போனா அவனை இன்னும் காணா, நீ போன உன்னையும் இன்னும் காணா, அதான்டா கூப்பிட்டேன். சரிடா, நீங்க வீட்டுக்கு போகும்போது உனக்கு 3 தேங்காய் நட்டிக்கு 3 தேங்காய் எடுத்து போங்க. மாமோய், நீயா பேசுறது இப்படியெல்லாம்? ஆமா, இவ்வளோ தேங்காய் நீயா பறிச்சு போட்ட? ஆமாண்டா சரவணா. நம்ப முடியலையே. அண்ணே, நீங்க என்ன பண்றீங்க? டீ கடையில வேலை பார்க்காம இங்க வந்து வேலை பார்க்குறீங்க? அட நீ வேற சரவணா, சும்மா இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். யார் என்னன்னு எட்டி பார்த்தது ஏன் தப்பா போச்சு. ஒரு 2 தேங்காய் மட்டும் பறிச்சு கொடுங்கன்னு வாத்தியார் சொன்னாரு. அதை நம்பி மரத்துல ஏறினேன். ஆனா மரத்துல இருக்க மொத்த தேங்காயும் பறிச்சு தர சொல்றாரு சரவணா. வாத்தியாரே நான் வர்றேன். ஒரு தேங்காய் எட்டு போங்க.
ஐயோ சாமி, உன்கிட்ட எதுவும் வேணாம் எனக்கு. ஏன் மாமா, இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? இப்படிலாம் கஞ்சத்தனமா இருக்காத மாமா. சரி சரி, நீ பேச்ச குறை. போனவன் அங்க என்ன பண்றான்னு போய் பாரு. வெண்டைக்காய் கிண்டைக்காய் தின்னுட்டு இருக்க போறான். உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. வெண்டைக்காய் தோட்டத்திலே ஐப்பசி மாசத்திலே மலர்கிறதே பார் ஒரு பூ. ஆடடே, ஆச்சரியக்குறி. ஏன்டா உன்னை வெண்டைக்காய் பறிச்சிட்டு வர சொன்னா வெண்டைக்காய் கூட கவிதை பேசிட்டு இருக்க? அது என்னமோ தெரியல மாமா, இந்த செடியை பார்த்தனே தன்னால கவிதை அருவி மாதிரி கொட்டுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் மாமாட்ட போலனா அவர் தலையில் வந்து கொட்டுவார். சோ சாரி மாமா. சரி, அந்த ஆள் தான் 5 வெண்டைக்காய் பறிக்க சொன்னார்ல. இந்த செடியில் கரெக்டாக 5 வெண்டைக்காய் பறிச்சிட்டு வா போகலாம். நோ, இந்த செடியை நான் காயப்படுத்த மாட்டேன். சரியான லூசு குடும்பமாக இருக்கு. நீ ஒன்றும் காயப்படுத்த வேண்டாம், நானே பறிச்சிட்டு போகிறேன் போ. ஏன் மாமா, நீ பாட்டுக்கு அடுப்பில் தட்டி வச்சுட்டு நீ போய் உட்காந்துக்கிட்ட? சரவணா, நீ தான் நல்லா சமைப்பையே, ஒரு குழம்பு ஒன்று வையி. ஏன் மாமா, எல்லா வேலையும் எங்கள் 2 பேர்த்தையுமே சொல்கிறையே, உனக்கு எந்த வேலையும் தெரியாதா இல்லை செய்யதான் மாட்டியா? டேய், நானே செஞ்சு நானே சாப்பிட எனக்கு ஒத்துக்காதுடா. அதான்டா ஒன்றை சமைச்சு சொல்கிறேன். ஆமாம், இங்கே வகை வகையாக காய்கறி அடுக்கி இருக்கு பாரு. நீ செய்கிறதுக்கு அது உனக்கு ஒத்துக்காததுக்கு. வச்சிருக்கதே ஒரு வெண்டைக்காய், 2 தக்காளி, ஒரு வெங்காயம். இதில் என்னத்தை போய் சமைக்க போகிறோம்? டேய் சரவணா, வெண்டைக்காய் இவன் அதிகமாக பறிச்சுட்டு வந்துட்டான். அதனால் வெண்டைக்காய் பொரியல் ஒன்று பண்ணலாம், வெண்டைக்காய் குழம்பு ஒன்று பண்ணலாம். முடிஞ்சிருச்சுல்ல. மாமோய், வெண்டைக்காய் நான் 7 பீஸ் தான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, அது போதும் குழம்பு பொரியலுக்கு. கடவுளே என்னை காப்பாத்து. வகை இல்லாமல் வந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். இப்படி நம்மளை சமையல்காரனை ஆக்கிவிட்டு போயிட்டாங்களே. A few moments later. ஏய் சரவணா, சாப்பாடு செம்மையா இருக்குடா. நீ என்ன மாமா, இதில் புளிக்கிளி எதுவுமே போடல, எண்ணெயும் ஊற்றல, இது போய் நல்லா இருக்குன்ற? போகிற போக்க பார்த்தா நீ பழைய சோறை கூட பிரியாணி ரேஞ்சில் பார்ப்ப போல.